கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை கொன்று நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் உப்பிடமங்கலத்தை அடுத்த சாலப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் தாயாரம்மாள். 83 வயது மூதாட்டியான இவர் கணவரை இழந்து வீட்டில் தனியாக வசித்து வந்த நிலையில் காலை விடிந்து பல மணி நேரம் ஆகி வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது கை கால்கள் கட்டப்பட்டு வாயில் துணி வைத்து அடைக்கப்பட்ட நிலையில் மூதாட்டி இறந்து கிடந்துள்ளார். மேலும் மூதாட்டி அணிந்திருந்த அரை சவரன் கம்மல் மற்றும் ஒரு சவரன் சங்கிலியும் மாயமாகியிருந்தது. இது பற்றிய தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மூதாட்டியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை கொன்று நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் உப்பிடமங்கலத்தை அடுத்த சாலப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் தாயாரம்மாள். 83 வயது மூதாட்டியான இவர் கணவரை இழந்து வீட்டில் தனியாக வசித்து வந்த நிலையில் காலை விடிந்து பல மணி நேரம் ஆகி வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது கை கால்கள் கட்டப்பட்டு வாயில் துணி வைத்து அடைக்கப்பட்ட நிலையில் மூதாட்டி இறந்து கிடந்துள்ளார். மேலும் மூதாட்டி அணிந்திருந்த அரை சவரன் கம்மல் மற்றும் ஒரு சவரன் சங்கிலியும் மாயமாகியிருந்தது. இது பற்றிய தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மூதாட்டியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.